உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுத்து அழைச்சிருக்கணும். அத செய்யலையே. என்ன நீ பெரிய மனுஷியா இல்லையே, சின்ன புத்தியோட நடந்துகிட்ட. ஆனா என் பேத்தி ரேவதி பெரிய மனசு படைச்சவ. அவ நேர்ல வந்து பத்திரிகை கொடுத்து அவசியம் நீங்க இந்த கல்யாணத்துக்கு வரணும் பாட்டின்னு சொன்னா. அவ பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். என்ன நான் பெரிய மனுஷன் இல்ல? இந்த வயசுலயும் சரிக்கு சரியா இப்படி பேசிக்கிட்டு நிக்கிறிய நீ? சண்டை போடணும்னே காத்துக்கிட்டு இருந்தியா? ஆமா, சரியா சொல்றியே. மருமகளா லட்சணமா நீ என் வீட்டுக்கு வந்திருந்தா போட வேண்டிய எல்லா சண்டையும் நான் அங்கேயே போட்டிருப்பேன். நீதான் வரலையே. அதான் இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த மாமியார் மருமக சண்டைய இன்னைக்கு ஒட்டு மொத்தமா போட்டுறலான்னு கிளம்பி வந்திருக்கேன். எப்படி? சபாஸ், சரியான போட்டி. மாமியார் மருமக சண்டை சூடு பிடிச்சிருக்கு. மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன மாப்ள? இப்படி ஒரு பவர்ஃபுல்லான லேடிக்கு புள்ளையா பிறந்துட்டு இப்படிதான் மாமா ஒரு புள்ள பூச்சி எவ்வளவு காலம் இருந்திருக்கீங்க? அதான் மாப்ள, எனக்கும் தெரியல. ஒருவேளை சர்பத்தை குடிச்சு குடிச்சு எல்லாமே மழுங்கி போச்சு நினைக்கிறேன். நானும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாப்ள. என்ன மாமா? இவ்வளவு காலம் எங்க அம்மா பார்த்து பேசாம இருந்ததே ஒரு பெரிய தப்பு தான். அன்னைக்கே அம்மா பார்த்து பேசி அம்மா கூட ஒன்னா இருந்திருந்தா அன்னைக்கே இந்த சண்டையெல்லாம் நடந்திருக்கும். சாமுண்டீஸ்வரியோட திமிரை எங்க அம்மா அடக்கியிருப்பாங்க. கரெக்ட் மாமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருந்தா பாட்டி இன்னும் எங்க இருந்திருப்பாங்க? அப்ப ஃபைட் வாய் பேச்சா இல்லாம அடிதடிலாம் நடந்திருக்கும். செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சே மாமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.